Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள 246 நகராட்சிகள் மற்றும் 42 பஞ்சாயத்துகளில் கடந்த 2 மற்றும் 20ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. இதில் மாநிலத்தை ஆளும் பாரதிய ஜனதா, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணிக்கும், காங்கிரஸ் உத்தவின் சிவசேனா மற்றும் சரத்பவாரின் என்சிபி ஆகிய கட்சிகள் அடங்கிய எதிர்க்கட்சி கூட்டணிக்கும் இடையே போட்டி நிலவியது. கடந்த ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் படுதோல்வி அடைந்திருந்த காங்கிரஸ் கூட்டணி இம்முறை உள்ளூர் பிரச்சினைகளை முன்வைத்து உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிகளை எப்படியும் கைப்பற்றிவிட வேண்டும் என தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டது. பாரதிய ஜனதா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் தலைமையிலான ஓராண்டு ஆட்சிக்கு மக்கள் அளிக்கும் தீர்ப்பாக இந்த தேர்தல் பார்க்கப்படும் எனவும் எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்தன. மாநிலத்தை தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆளும் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி அரசு கடந்த ஓராண்டு காலமாக முதல்வர் பட்னவிஸ் அரசு செய்த நலத்திட்டங்கள் ஆகியவற்றை மக்கள் முன் வைத்து ஓட்டு கேட்டது. தேர்தலில் பதிவான ஓட்டுகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகின. மொத்தமுள்ள 246 நகராட்சிகளில் பாரதிய ஜனதா 100, சிவசேனா 45 மற்றும் தேசியவாத காங்கிரஸ் 33 இடங்களில் வெற்றி பெற்றன. இதன் மூலம் ஆளும் கூட்டணி 178 இடங்களை கைப்பற்றி சாதனை படைத்தது. எதிர்த்தரப்பில் காங்கிரஸ் 26 இடங்களிலும், உத்தவ் கட்சி 7 மற்றும் பவார் கட்சி 8 இடங்களிலும் வெற்றி பெற்றன. மீதமுள்ள 27 நகராட்சிகளில் சுயேச்சை மற்றும் பிற கட்சிகள் வென்றன. அதேபோல் 42 நகர பஞ்சாயத்துகளில் நடந்த தேர்தலில் 34 இடங்களில் பாரதிய ஜனதா கூட்டணி வென்றது. காங்கிரஸ் கூட்டணிக்கு 7 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. பாரதிய ஜனதா கூட்டணியிலும் முதல்வர் பட்னவிஸ், துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே இடையேயும் மனஸ்தாபம் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறி வந்த நிலையில் அந்த கூட்டணி மிகுந்த ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. கூட்டணியில் எந்த மனக்கசப்பும் இல்லை என்பதை இருவரும் நிரூபித்துள்ளனர். அதே சமயம் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உத்தவ் தாக்கரே இம்முறை பிரச்சாரத்திற்கே வரவில்லை. பவார் கட்சி ஆதரவாளர்கள் தங்கள் வேட்பாளர்கள் போட்டியிட்ட இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்தனர். இதனால் எதிர்க்கட்சி கூட்டணியில் ஒருங்கிணைப்பே இல்லாமல் மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்துள்ளதாக உள்ளூர் அரசியலில் பேச்சு எழுந்துள்ளது. வரும் ஜனவரியில் மும்பை உட்பட 29 மாநகராட்சிகளில் உள்ள 2869 வார்டுகளில் தேர்தல் நடக்கவுள்ளது. நகராட்சி பஞ்சாயத்துகளில் கோட்டை விட்ட நிலையில் மாநகராட்சி தேர்தலில் கவனம் செலுத்தி அதிக மேயர்களை பெற முயற்சிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைமை அதன் மாநில நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து மாநகராட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என மகாராஷ்டிரா காங்கிரஸ் பொறுப்பாளர் ரமேஷ் சென்னிதலா அறிவித்துள்ளார். இதில் எதிர்க்கட்சி கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 3 லோக்சபா தேர்தல்கள், டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா உட்பட பல மாநில சட்டசபை தேர்தல்கள் என காங்கிரஸ் கட்சி அடுத்தடுத்து பல தோல்விகளை சந்தித்தது. தற்போது மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலிலும் பலத்த அடி விழுந்துள்ளதால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர்.